இப்ப இந்த வீடியோல நம்ம திருக்குறள் கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். கதை 1. இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய முத்தமிழ் வணக்கம். நான் இப்பொழுது நன்றி மறந்த முதலை என்ற திருக்குறள் கதையை கூறப்போகிறேன். ஒரு ஆற்றில் ஒரு மிகப்பெரிய முதலை ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அம்முதலை சூரிய வெப்பத்தில் குளிர்காய வாயை திறந்து கொண்டு உறங்கியது. அப்பொழுது திடீரென்று அருகேயுள்ள மரக்கிளை ஒன்று முறிந்து தொப்பென்று அதன் வாயில் விழுந்தது. அம்முதலை வலியால் துடித்தது, அழுதது, கெஞ்சியது, கடவுளை வேண்டியது, தன்னை காப்பாற்றுபவருக்கு உதவி செய்வேன் என்று கூறி கடவுளிடம் மன்றாடியது. முதலையின் அக்கூக்குரலை செவிசாய்த்தாற் போல ஒரு யானை குட்டி ஒன்று தண்ணீர் பருக வந்தது. கடவுளே, என்னை காப்பாற்றுங்கள், வலிக்கிறது. கடவுளே, என்னை காப்பாற்றுங்கள், வலிக்கின்றது என்று அழுது கொண்டிருந்தது. முதலையாரே, உனக்கு என்ன ஆயிற்று? எப்படி இவ்வாறு ஆயிற்று? யானையாரே, நான் ஓய்வெடுத்த போது திடீரென இம்மரக்கிளை ஒன்று என் மீது தொப்பென்று விழுந்து விட்டது. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடம்பெல்லாம் வலிக்குது. என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன ஆயிற்றோ? யானை குட்டி ஒரு துளியும் தாமதம் செய்யாமல் தன் தும்பிக்கையால் மரக்கிளையை தூக்கி வீசியது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்ட அவ்வஞ்சக முதலை யானை குட்டி தொடை இறைச்சி ருசியோ ருசி, இதுதான் சமயம், லபக் என்றது. ஏய் முதலையே, உனக்கு நான் செய்த உதவியை மறந்து விட்டாயா? இதற்கு நீ எனக்கு செய்யும் கைமாறு இதுதானா? ஆபத்தில் இருக்கும் போது நீ கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா என்று ஆத்திரத்தில் வேகமாக பீறியது அந்த யானை. நான் ஆபத்தில் இருக்கும் போது நீதான் என்னை காப்பாற்றினாய் என்பதை நான் மறுக்கவில்லை. என்னை காப்பாற்றவும் எனக்கு நீயே இரையாகவும் ஆக கடவுள்தான் உன்னை இங்கே அனுப்பியுள்ளார். என்னை யானையாரே, நான் செய்தது சதியல்ல, நீயேதான் தானாகவே மாட்டிக்கொண்டு விட்டாய். கடவுளே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறைஞ்சியது. அந்த யானை குட்டியின் அக்கூக்குரல் கடவுளின் காதில் விழுந்தாற் போல அங்கு ஒரு சருகுமான் வந்தது. யானையாரே, உமக்கு என்ன ஆயிற்று? எப்படி இருக்க வேண்டிய நீயே இப்படி கிடக்கின்றாய் என்று பரிதாபத்துடன் கேட்டது. யானையும் நடந்ததை கூறியது. முதலையின் நயவஞ்சகத்தை கண்டு சருகுமானுக்கு கோபமாக வந்தது. முதலைக்கு நல்ல தீர்ப்பையும் பாடமும் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தது புத்திசாலியான சருகுமான். முதலையாரே, யானையாரே, இப்பொழுது நான் தான் உங்களின் நீதிபதி. இச்சூழல் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரிய வேண்டும். ஆகையால் முதல் காட்சியாக இம்மரக்கிளையை மீண்டும் உன் மேல் கிடத்த வேண்டும் என்று முதலிடம் சாமர்த்தியமாக கூறியது. முதலையும் அதற்கு சம்மதித்தது. சருகுமான், இப்பொழுது எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது. இனி நான் தண்டனையை வழங்கலாம். இரண்டாவது காட்சியும் மூன்றாவது காட்சியும் தேவையில்லை. சருகுமானின் தந்திரம் முதலைக்கு புரிந்தது. தான் செய்த தவற்றை எண்ணி யானை குட்டியிடம் மன்னிப்பு கேட்டது. இரண்டாவது முறையாக தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சியது. சருகுமானும் மனமுருகி மன்னித்தது. குழந்தைகளே, இந்த கதையின் மூலம் ஒருவர் நமக்கு செய்யும் உதவியை மறப்பது நல்லதல்ல. அவர் செய்யும் குற்றத்தை உடனே மறந்து விடுவது நல்லது ஆகும். ஐந்தறிவான யானை குட்டியும் சருகுமான் போல மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தால் இப்பூவுலகில் நாமும் பகையில்லாமலும் சண்டையில்லாமலும் வாழலாம். வாழ்க்கை என்னும் பூங்காவில் வாழ்வது ஒரு முறைதான். ஆகவே தவறு செய்தவர்களை மன்னிப்போம், மறப்போம். இதைத்தான் திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறியுள்ளார். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் பட்டனை. நன்றி, வணக்கம். வேறு கதையுடன் சந்திப்போம்.